அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். 1 பேதுரு 3:7 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். மனைவிக்கு கணத்தை செய்வது எப்படி? மனைவிக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பது, மனைவியை அவமானப்படுத்தாதபடி ரிஸ்க் எடுக்கிற ஒரு வாழ்க்கை கூட அவளை கனப்படுத்துவது தான். அதற்கு நல்ல உதாரணம் யோசேப்பு, மரியாள். நான் கவனியுங்கள். யோசேப்பு மரியாள் வாழ்க்கையை கவனிப்போமானால், அவள் பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பம் தரித்தாள் என்று யோசேப்பு கேள்விப்பட்டான். அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவன் குழப்பத்தில் இருக்கிறான். ஆவியானவர் மனைவிட்ட ஒன்று செய்ய ஆரம்பித்து விட்டால் கணவன்கிட்ட அதை குறித்து பேசுவார். கணவன் மூலமாய் ஒன்று செய்ய போகிறார் என்றால் மனைவியிடம் அதை பேசுவாள். அப்பொழுது அந்த சத்தத்துக்கு யோசேப்பு செவி கொடுத்தான். யூதாவை போல தாமார் வேசித்தனம் பண்ணி குழந்தை உண்டானால் இவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று ஊரை கூட்டி கேவலப்படுத்தி அவமானப்பட்டு கடைசியில் தான் மருமகளுக்கு வந்த அவமானம் தனக்கு வந்த அவமானமாக மாறினது. அதே வேளையில் யோசேப்பு ஊரை கூப்பிட்டு இவள் கர்ப்பவதியானால் என்று மரியாதை அவமானப்படுத்தலை, சுட்டரிக்கப்பட வேண்டும் சொல்லி தாமேலையும் மண்ணள்ளி போடலை. மனைவிக்காக ரிஸ்க் எடுத்த ஒரு யோசேப்பு. அப்போ உங்கள் மனைவியை நீங்கள் உண்மையாக நேசிப்பீர்களானால், உங்கள் மனைவிக்காக உண்மையாகவே கரிசனை உள்ளவர்களானால், உங்கள் கணவனுக்காக நீங்கள் கரிசனை உள்ளவர்களானால், உங்கள் பெற்றோர்கள்ட்ட போய் உங்கள் கணவனுடைய குறைகளை, வீட்டார் குறைகளை சொல்ல மாட்டேங்க. உங்கள் மனைவியினுடைய குறைகளை போய் உங்கள் பெற்றோர்கள்ட்ட, உங்கள் சகோதர சகோதரிகிட்ட சொல்லி அவமானப்படுத்த மாட்டேங்க. தேவ பிரசன்னத்திலேயே அவன் காத்திருக்க, ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும், நான் என்ன காரியங்களை முடிவெடுக்கணும் என்று தேவ சத்தத்துக்காய் காத்திருக்கும் பொழுது தூதன் அவனுக்கு அதை வெளிப்படுத்தினான். எப்படி தானியேல் அவனுடைய சிநேகிதர்கள் ராஜாவுக்கு சொப்பனங்களை, தரிசனங்களை வெளிப்படுத்தும்படி காத்திருந்தார்கள். அதில் 3 பேர் தூங்கிட்டாங்க. யாருன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தூங்கிட்டான். தானியேல் மாத்திரம் தூங்காமல் அவன் ஜெபத்திலே இருக்கிறான். அவனுக்கு அந்த காரியம் வெளிப்படுத்தப்படுது. உட்கார்ந்தது 4 பேர், தேவனை நோக்கி பார்த்தது 4 பேர், இடையில 3 பேர் தூங்கிட்டாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, தூதன் வந்து அவனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். சீஷர்களும் இயேசுவும் கெத்செமனேல தூங்கினாங்க, ஜெபம் பண்ணாங்க. சீஷர்கள் தூங்கிட்டாங்க, ஆனால் இயேசு முழித்திருந்தார், பாரப்பட்டார். தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் மனைவியிடம் சில குறைவுகள் காணப்பட்டால் தேவ சமூகத்தில் வைங்க. தூதர்கள் அந்த சந்தேகத்தை தீர்ப்பாங்க. தூதர்கள் வந்து அந்த காரியத்தை தெளிவுபடுத்துவாங்க. அதனால் மரியாதை அவமானப்படுத்தலை யோசேப். பின் நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம்தான் இயேசுநாதர் அவர் வாழ்ந்த நாட்களில் அந்த குடும்பம் அவ்வளவு பேர் பெற்ற குடும்பமாக இருக்கும். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கீங்களே, இப்படி தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார, இப்படி மரித்து போன பிள்ளையை சுகமாக்கினார, அவர் செஞ்ச அற்புதம். இத்தனை ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆகாரம் கொடுத்தார, போஷித்தார, குஷ்டரோகியை சுகமாக்கினார, குருடர் கண்களை திறந்தார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சத்தியத்தில், அவர் தான் சத்தியம். ஆனாலும் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தோட வேறு பெரிய சந்தோஷம் மரியாள் யோசேப்புக்கு கிடையாது. காரணம் அவ்வளவு அற்புத அடையாளங்கள். உலகமே அவர் பின்பாக போகிறதே என்று சொல்லி எல்லாரும் சொன்னாங்க, பிரதான ஆசாரியர்கள்லாம். பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் மனைவிக்காக ரிஸ்க் எடுங்க, உங்கள் கணவனுக்காக ரிஸ்க் எடுங்க. ஒரு நாள் உலகமே உங்களை போற்றும் புகழும். இங்கே உலகத்துக்கே ஆசீர்வாதமான சந்ததி இன்னைய வரைக்கும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகுது. 2000 வருடங்களுக்கு மேலாக யோசேப்பு மரியாதை பற்றி பேசிக்கிட்டு. காரணம், தன் மனைவிக்காக அவன் ரிஸ்க் எடுத்தான். தன் மனைவியை கனப்படுத்தும்படியே அவளை அவமானப்படுத்தலை. உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் கணவனை கனப்படுத்துங்க, மனைவியை கனப்படுத்துங்க. சின்ன சின்ன காரியங்களை போய் மற்றவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம். தேவ பிரசன்னத்தில் இருங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பம் ஒரு கனத்திற்குரிய குடும்பமாய், எந்த நற்கிரியலுக்கும் எஜமானுக்கு உகந்த பாத்திரமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.